اللهم صل على سيدنا ومولانا محمد اللهم سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحن خلقناكم فلولا تصدقون أفرأيتم ما تمنون أأنتم تخلقونه أم نحن الخالقون نحن قدرنا بينكم الموت وما نحن بمسبوقين ألا أن نبدل أمثالكم وننشئكم فيما لا تعلمون وَلَقَدْ عَلِمْتُمُ النَّشْأَةَ الْأُولَى فَلَوْلَا تَذَكَّرُونَ. صدق الله العظيم. نحن خلقناكم, நாமே உங்களை படைத்தோம். ஃபலௌலா துசத்திகூன், அடியார்களே நீங்கள் இதை உண்மைப்படுத்த வேண்டாமா? அஃபரஐதும் மா தும்னூன், பெண்ணின் கற்ப கோளறையில் கற்பத்தில் செலுத்தியவற்றை நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த நீர்த்துளியை அன்தும் தஹ்லுகூனஹு, மனித உருவம் கொடுத்து குழந்தையாக நீங்கள் படைக்கிறீர்களா? அம் நஹ்னுல் காலிகூன், அல்லது நாம் படைக்கிறோமா? நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத்த, நாமே உங்களுக்கு மத்தியில் மரணத்திற்கான கால அவகாசத்தை நிர்ணயம் செய்திருக்கிறோம். வமா நஹ்னு பிமஸ்பூகீன், நாம் ஒன்றும் இயலாதவர்கள் அல்ல. அலா அன் நுபத்தில அம்சாலக்கும், உங்களை இல்லாமல் ஆக்கிவிட்டு உங்களை போன்ற இன்னொருவரை அதற்கு பகரமாக கொண்டு வருவதற்கு என்னால் முடியாத ஒன்றல்ல, நான் ஒன்றும் இயலாதவர் அல்ல. வனுன்ஷி அக்கும் ஃபீமாலா தஅலமூன், உங்களுக்கே தெரியாத முறையில் உங்களை உருவாக்குவதற்கு அல்லாஹ் ஒன்றும் இயலாதவன் அல்ல. வலக்கது அலிம்துமுன் நஷ்அத்தல் ஊலா, நீங்கள் முதலாவது படைக்குதலை உருவாக்குதலை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஃபலவுலா ததக்கரூன், இதை பார்த்த பிறகாவது நீங்கள் நல்லுபதேசம் பெறக்கூடாதா? சதகல்லாஹுல் அலீம். சூரத்துல் வாக்கிஆவுடைய 57வது வசனம் முதல் 62வது வசனம் வரையிலான இந்த 6 வசனங்களுக்கான விரிவுரை. இந்த வசனத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இதற்கு முன்பு வாக்கியா சூராவின் தொடக்கத்தில் கியாம நாள் நடைபெற இருக்கிற விஷயத்தை உண்மைப்படுத்தியும், அதன் பிறகு கியாம நாள் நிலை பெறுகிற போது 3 பிரிவினர்களாக பிரிக்கப்படுவார்கள் என்பதை பற்றியும், அதில் முந்திய கூட்டத்தினர் உயர்ந்தவர்கள் என்றும், வலப்புறத்தார் அதற்கு அடுத்தவர்கள் என்றும், இடப்புறத்தார் என்றவர்கள் நரகத்திற்கு புகுத்தப்படுபவர்கள் என்றும் கூறி, அவர்களுக்கு சொர்க்கத்தில் எவையெல்லாம் கிடைக்க இருக்கிறது, தீயவர்களுக்கு நரகத்தில் என்னென்னவெல்லாம் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹ் விலாவரியாக சொல்லி முடித்த பிறகு, ஏன் அவர்கள் நரகத்தில் புகுத்தப்பட இருக்கிறார்கள், நரகத்தில் போகிற அளவுக்கு அவங்ககிட்ட என்ன தப்பு இருந்துச்சு, 3 காரணங்களே அல்லாஹ் சொன்னான். 1வது காரணம், அவங்க இந்த உலகத்தின் மீதான உலக வாழ்க்கையை தான் நிரந்தரமாக கருதினார்கள். 1 கபலதாலிக்க முத்ரஃபின். 2வது, அவர்கள் பெரும்பாவத்திலேயே நிலைத்திருந்தார்கள், தப்பு தவற விட்டு வாழலை. 2வது. 3வது, அவர்கள் மௌத்தா போனதான், அது என்ன புதுசாக எழுப்புறது கேள்வி கணக்கு அப்படிலாம் ஒன்று இல்லை அப்படின்னு வாயால் சொல்லாட்டி மனசுக்குள்ளே அந்த எண்ணம் இருந்துச்சு. மறுமையை மறுத்து வாழ்ந்தார்கள். இந்த காரணத்தினால அல்லாஹ் அவர்களுக்கு என்னென்ன தண்டனை என்பதை அல்லாஹ் சொன்னான். இப்போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கானா இல்லையா,
மறுமைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? நாமெல்லாம் திடீர்னு புதுசாக அப்படியே வந்துட்டோமா? எப்படி நம்ம உருவானோம்? நாம உருவாகிறோமா? இதுக்கெல்லாம் இயற்கைன்னு பேர் சொல்கிறது சரியாக இருக்குமா? இந்த நேச்சுரலிஸ்ட்டு கடவுள் மறுப்பாளர்கள்லாம் பேசிக்கிறாங்களே, எல்லாம் இயற்கை, எல்லாம் அது தானாக உருவாகுது, தானாக இதாகுது அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு வேண்டாம், ரசனையாக இருக்கலாமே தவிர உள்ளே போய் பார்த்தா ஒரு கட்டத்தில் அப்படின்னா ஏன்ப்பா இது நடக்குது அது நடக்குது, ஏன் இந்த மாதிரிலாம் சிக்கல் நடக்குதுன்னு கேட்டால் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது இயற்கையினுடைய சீற்றம் என்று ஏதாவது ஒன்றை பெயர் சொல்லுவார்கள். ஆக நான் சொல்ல வருகிற முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மனித வாழ்க்கையில் என்னென்னமோ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இந்த உலகம் தானாக இயங்கிக் கொண்டிருப்பதை போன்ற ஒரு மாயையில் இருக்கிறார்கள். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது, அதை கொண்டுதான் இயக்கப்படுகிறது. அந்த சக்திக்கு பெயர் தான் அல்லாஹ். கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்கா இல்லையான்னு கேட்டால் ஆமாம் இருக்குங்கிறான். அது என்னன்னு கேட்டால் அதை இயற்கைங்கிறான். ஆனால் இயற்கைன்னு சொல்கிறது தான் நம்ம இறைவன்னு சொல்கிறோம், வேற என்ன சொல்கிறோம் என்றால் அவர்களால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு இதாயத்தை தருவானாக. இப்போது அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான், மனிதர்களை படைக்கிற அந்த படைப்பு குறித்து அல்லாஹ் சொல்லி, இதை யாராவது உலகத்தில் எந்த மனிதராவது எந்த மருத்துவருக்காவது இதில் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு ஒரு சவால் விடுகிற முறையில் அல்லாஹ் சொல்கிறான். நஹ்னு கலக்னாக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நான் தான் படைத்தேன், நாம் தான் உங்களை படைத்தோம். ஃபலௌலா துஸத்திகூன். இதை நீங்கள் உண்மைப்படுத்துறீங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. மனிதர்களை பார்த்து டைரக்டாக கேள்வி கேட்குறான், மனிதர்களே படைச்சது நான் தாங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அதுக்கு ஆதாரம், மனிதனை படைச்சேன்னா நம்மளை அத்தா அம்மா தானே உருவாக்குறாங்க, நம்ம அத்தா அம்மாவை தானே பெற்று வளர்த்தார்கள் என்பதாக நினச்சி இந்த உலகத்தில் அல்லாஹ் சில ஏற்பாடுகளை நார்மலாக ஒரு செட்டிங் வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய சுன்னத் அது. உலகத்தில் ஒரு செடி முளைக்கணும், அது விதை போட்டு தான் முளைக்கணும். ஒருத்தன் சம்பாதிச்சு ஒருத்தனுக்கு பொருளாதாரம் கிடைக்கணும், அவன் சம்பாதிக்கணும், வேலை செய்யணும். ஒருத்தனுக்கு கல்வி கிடைக்கணும்னா ஒரு ஆசிரியர்கிட்ட போய் படிச்சுக்கணும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அஸ்பாபு, காரணிகள். கல்வியை கொடுக்கறதுக்கு ஆசிரியர் காரணமாக்குறதும், சாப்பாட்டுக்கு வியாபாரத்தை காரணமாக்குறது, இதெல்லாம் காரணி அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அதனால் அது மூலமாக தான் கிடைக்கும், நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அப்படி இல்லாமல் அல்லாஹ் கொடுக்குறாங்கிறத மண்ணு செல்வாவை இறக்கி வச்சு அல்லாஹ் நிரூபணம் செய்தான் இந்த உலகத்தில். ஆக இந்த உலகில் மனிதன் உருவாகுவதற்கு அது பெற்றோர் என்பவர்கள் காரணிகள் தானே தவிர அவர்கள் உருவாக்கியவர்கள் அல்ல. பெற்றவங்களுக்கே தெரியாது எப்படி உருவாச்சுன்னு. அதனால தான் பெற்றோர்கள்னு சொல்கிறோம். பெற்றோர்னா என்ன அர்த்தங்க? பெற்றோர்னா பெற்றுக்கொண்டேன், நான் பில்லை ஐ ரிசீவ்டு, நான் பணத்தை பெற்றுக்கொண்டேன், பில்லை பெற்றுக்கொண்டேன், கூரியரை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறான்ல. ரிசீவ்டு பெற்றுக்கொண்டார்னா இன்னொருத்தர் அனுப்புறதை இவரை வாங்கி கொண்டார். கொடுத்து அனுப்புனது ஒருத்தர், அதை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. பெற்றோர்னா பெற்றவங்க அல்ல, இன்னொருத்தர் கொடுத்ததை பெற்றுக்கொண்டவர்கள். யார் கொடுத்தா? அல்லாஹ் கொடுத்தான். இதை தவிர வேற என்ன ஆன்சரும் பண்ணவே முடியாது. மனிதர்கள் ஒரு தாய் தகப்பன், ஒரு ஆண் பெண் தான், இருவரும் சேர்க்கையின் மூலம்தான் குழந்தை உருவாகிறது அப்படிங்கிறத ஒரு லாஜிக்கா நம்ம ஏத்துக்கிறதா இருந்தா இந்த உலகத்துல மலடுங்கிற ஒரு தன்மை இருக்கக்கூடாது. ஏன்னா உலகத்தில் எத்தனையோ பேர் குழந்தை பேர் பாக்கியம் இல்லாமல் ஏன் அல்லாஹ் வச்சிருக்கான் அப்படின்னா, மனிதர்கள் சேர்க்கையின் மூலமாக மட்டும்தான் குழந்தை பிறக்கிறதுன்னு ஒரு சூழ்நிலை இருந்தா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், துணிஞ்சு சொல்லிடுவான் கடவுள்லாம் இல்லை, எல்லாம் நாங்கள் தான் குழந்தையை உருவாக்கணும், படைச்சோம், அப்படின்னு பேசிடுவாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இதில் ஒரு குறையை உண்டாக்கி அல்லாஹ் நிரூபணம் செய்யறான், உங்களுடைய மனித வாழ்க்கையில் ஆண் பெண் சேர்க்கைக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. அது ஒரு தொடர்பு காரணி என்பதை தவிர கொடுக்கிறது என்பது அல்லாஹ்வின் கைகளில் இருக்கிற ஒரு மகத்தான விஷயம். அதில் யாருக்கும் தொடர்பு கிடையாது. எத்தனை பேரை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்னென்ன மாதிரி எல்லாம் அல்லாஹ் சோதனைக்கு உள்ளாக்குகிறான் தெரியுங்களா? சமீபத்தில் இந்த ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் நடந்த ஒரு பெரிய அதிசயமான நிகழ்வு. ஆச்சரியம் என்னன்னா, இப்போதான் நம்ம தான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு, மருத்துவம் வளர்ந்துருச்சு, கருத்தரித்தல் மையங்கள் எல்லாம் ஆங்காங்கே நிறைய உருவாயிடுச்சு. நம்ம குளோனிங்கில் உருவாக்கலாம், அதில் உருவாக்கலாம், இப்படியெல்லாம் உருவாக்கிடலாங்கிற ஒரு விதமான சிந்தனை வருது அல்லவா?
இப்போ ஒருத்தர் போய் பெரிய கோடீஸ்வரர், அவர் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் போய் அவர் பிள்ளைக்கு இத்தனை கோடி கணக்கான சொத்து இருந்து அனுபவிக்க ஒரு புள்ள இல்லையே, பையனுக்கு புள்ள இல்லையேங்கிறக்காண்டி போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க, ஃபெர்டிலிட்டி சென்டரில் போகிறாங்க. அவங்க ஒவ்வொரு மாதத்திற்கும் 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு செலவு செய்து பெரிய முயற்சிகள் செய்து, அதை செயற்கை கருத்தரித்தல் மையங்களின் மூலமாக அதை கருவை உருவாக்கி வயிற்றுக்குள் செலுத்தி அதை வளரச் செய்து இதெல்லாம் செஞ்சு பார்த்தா கடைசியில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு தடவை 10 லட்சம் ரூபா போச்சு, விடலை. எப்படியாவது ஒரு பிள்ளைய பெற்றுக்கணுங்கிற ஆசையில் 2வது முயற்சி, 3வது முயற்சி, தொடர்ந்து முயற்சி செஞ்சு 7 தடவை முயற்சி, 7 தடவையும் செயற்கை 7 ஆண்டு காலங்கள் அந்த கருத்தரித்தல் மூலமாக அவருக்கு குழந்தை கிடைக்கல. 70 லட்சம் வாங்கினதுக்கு பிறகு, சார் உங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்கன்னு சொன்னார். எப்படி பாருங்க, 70 லட்சத்தை வாங்கினதுக்கு பிறகு இது உங்கள் சக்திக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை சார், உங்கள் கடவுள் பார்த்து கொடுத்தாதான் சார் அப்படின்னு வாங்கினதுக்கு பிறகு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு பிறகு இவர் வெக்ஸ் ஆகி விரக்தியாகி கடைசியாக சமீபத்தில் அது பிரபலமாக ஊடகங்கள் பேசப்பட்டது. 8வது 9வது ஆண்டுகள் 2 வருஷம் இடைவெளிக்கு பிறகு திடீர்னு பார்த்தா மனைவி கர்ப்பமாக இருக்கிறார். இயற்கையாக அல்லாஹ் செய்கிறான். இப்போ மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், வேண்டுமானால் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம். அந்த முயற்சியை பயனுள்ளதாக ஆக்குவது என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தி ஹிந்துல ஒரு செய்தி எழுதியிருந்தாங்க. பஞ்சாப்ல 82 வயசு கிழவனுக்கும் 77 வயசு கிழவிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது பஞ்சாப்ல. அதை ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதி அதை ஆச்சரியமாக பேசியிருக்கிறார்கள். என்னங்க வாழ்க்கையா முடிஞ்சு போற இந்த வயசுல எப்படி? அந்த அம்மாவுக்கும் புரியல, அந்த அத்தாவுக்கும் புரியல. அதை ஒரு பெரிய ஊடகமே சேர்ந்து அதை பேட்டி எடுக்கிறது. மனித சக்திக்கு அப்பாற்பட்டு வயசான காலத்தில் கொடுக்கணும்னாலும் கொடுப்பான்ல, சின்ன வயசுல கொடுக்க ஆமணும். நம்ம ஏதாவது டாக்டர் போய் செக் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் சார் எல்லாமே நல்லா இருக்கு சார், என்ன குறையும் இல்லை, குழந்தை பெறுவதற்கான குழந்தை பெற்றுக்கான சக்தியும் உயிரணும் உங்கள்கிட்ட இருக்கு, இவங்கள்ட்ட இருக்கு, எல்லாம் ரைட்டு. இதுக்கு மேல என்ன? இதுக்கு மேல உங்க கடவுள் பார்த்து கொடுத்தா தான் சார், அவங்கள்ட்ட ப்ரே பண்ணிக்கங்க என்று எத்தனையோ மருத்துவர்கள் கைவிரித்து விடுவதை பார்க்கிறோம். ஆக இது மனிதர்களால் ஊர்ஜிதம் செய்யப்பட முடியாத விஷயம். இது எதுக்கு அல்லாஹ் இதை சொல்றான் குர்ஆன்ல பல இடங்கள்ல? குறிப்பா இந்த இடத்துல ஏன் அல்லாஹ் சொல்றான்னா, நான் ஒருத்தன் இருக்கிறேன், நான் இல்லாம இந்த உலகத்துல யாரும் இதை உருவாக்க முடியாது. இது இப்போது உள்ள பிரச்சனை இல்லை. குழந்தை பேருங்கிற பிரச்சனை இப்போதுள்ள பிரச்சனை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை இல்லாம தான் அழுதுட்டு இருந்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தைக்காக அல்லாஹ்ட்ட அழுதாங்க. இதையெல்லாம் இப்ப அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டுகள், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாய் குழந்தை பேர் இல்லாத ஒரு தலைமுறையை அல்லாஹ் உருவாக்கிட்டே வந்திருக்கிறான். அப்ப அது எதுக்குன்னு சொன்னா, நான் இருக்கிறேன், நான் பார்த்து தான் உருவாக்குறேன், நான் பார்த்து தான் உங்களுக்கு கொடுக்குறேன், அது என்னுடைய பேரருள் என்பதை புரிய வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால தான் குழந்தையை குழந்தை நான் கொடுக்கிறேன்னு சொல்லாம யஹபு லிமன் யஷா, அது அன்பளிப்பாக கொடுக்கிறேன் என்று குர்ஆன்ல சொல்றான். அது ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்ப இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்துல நான் எப்படி படைக்கிறேன், அல்லாஹ்வுடைய அந்த வாசகங்களை கவனிச்சு பாருங்க. பார்த்தா கொஞ்சம் கூச்சப்படுற மாதிரி ஒரு விஷயம், ஆனால் இதை ஏன் அல்லாஹ் சொல்றான்னா ப்ரூஃப் பண்றான். மருத்துவவியலாளர்களால் நம்ப முடியாத ஒரு விஷயம். அஃபரஐதும் மா தும்னூன், பெண்ணின் கற்பத்திற்குள் நீங்கள் செலுத்திய துளிகளை நீங்கள் பார்த்தீர்களா? அஃபரஐதும் மா தும்னூன். அதை சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கல. ஒரு அசூசியான நீர்த்துளியை அன்தும் தக்லுகூன், நீங்க படைக்கிறீங்களா நான் படைக்கிறேன்னா கேள்வி கேட்கிறேன். நம்மளை பார்த்து நீங்க படைக்கிறீங்களா நான் படைக்கிறேன்னா? இதுல எந்த தாய்க்கும் சம்பந்தம் இல்லை, எந்த தகப்பனுக்கும் சம்பந்தம் இல்லை, எந்த மருத்துவருக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த நீர்த்துளியை டெவலப் பண்ண வைக்கிறதுங்கிறது அல்லாஹ்வுடைய கீழே இருக்கிறது. சில குர்ஆனுடைய விரிவுரைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, மலக்குகள் அதை நீர்த்துளியை கொண்டு போய் கற்பத்தில் சேர்த்துகிறார்கள் என்பதாக. அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு நீர்த்துளியும் உள்ள வரும்போது அல்லாஹ்ட்ட கேட்பாங்க மலக்குகள், யா அல்லாஹ் இதை நான் கற்பத்தில் தங்க வைக்கிறதா வேண்டாமான்னு கேட்பாங்க. அல்லாஹ் அனுமதி தந்தால், அலாலஹுல் கல்கு வல் அம்ர், உத்தரவு போடுறது அல்லாஹ் தான். உத்தரவு போட்டு அது போய் தங்கும், இல்லைன்னா கழிவாயிடும். அது புரிய முடியாத ஒரு அம்சம் அது. அல்லாஹ் அது தங்கியதை டெவலப் பண்ண வைக்கிறதுக்கு பாருங்க, அது அல்லாஹ்வுடைய புறத்தில் அரது. அதை பற்றி ஆய்வுகளில் குர்ஆனிலேயும் பல செய்திகளை சொல்லி இருக்கிறான். பிறகு இடத்துல 18ஆம் ஜுஸ்ஸுல சூரத்துல் முஃமினூனுடைய தொடக்கத்தில் இப்பதான் ஸ்கேன் பண்ணி புள்ள வளர்ந்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் காண்பிக்கிற விஷயம். 1400 வருஷத்துக்கு முன்னாலங்க
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சியோ மைக்ரோ அல்ட்ராசவுண்டு ஸ்கேனோ அல்லது எம்ப்ராய்லஜியினுடைய வளர்ச்சியோ எதுவுமே இல்லாத காலம். இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சும்மா கலக்கல அலக்கத்த முதுகத்தன் ஃபலக்கனல் முதுகத்த இலாமன், அப்படி வரிசையாக அல்லாஹ் அதை பற்றி சொல்லுகிறார். இதில் என்ன வாசகம்னு சொன்னால், நீர்த்துளி அதை இரத்த கட்டியாக மாத்துறேன், இரத்த கட்டி அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் முதுகத்தன் அதை சதையாக மாற்றுகிறோம், சதையாக மாற்றியதற்கு பிறகு அதற்கடுத்து ஃபக்கரக்கல் முதுகத்த இலாமன் அந்த சதையை எலும்பாக நாம் ஆக்குகிறோம், படைக்கிறோம்னு சொல்கிறான் அல்லாஹ். படைச்சிட்டு முடிக்கல, வெறும் எலும்பு கூட இருந்தால் பத்தாது, அதுக்கு ஒரு போர்வை போத்துறான் அல்லாஹ். ஃபக்கஸவுனல் இலாம லஹ்மா, அந்த எலும்பு மேலே சதையை நான் தான் போர்த்துறோம். அடுத்து சும்மா அன்ஷானா கல்கன் ஆகர், அதெல்லாம் படைச்சதுக்கு பிறகு ஒரு புதிய படைப்பாகவே நாம் உருவாக்குகிறோம். இதை சொல்லிட்டு அல்லாஹ் தன்னையே பாராட்டி பேசுகிறான். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், அல்லாஹ் பரக்கத் பொருந்தியவன், படைப்பாளர்கள் ஆக மிக அழகான படைப்பாளர். எப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இதுல எந்த மருத்துவருக்கு சம்பந்தமே இல்லைங்க. ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னால அந்த காலத்தில் திடீர்னு பார்த்தா வயிறு பெருசாக இருக்கும், 3-4 மாதம் பெருசாக இருக்குன்னா என்ன வயிறு பெருசாகிட்டே போகுதுன்னா டாக்டர் பார்த்து டெத்தஸ்கோப் வச்சு பார்த்து எங்க புள்ள உண்டாயிருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைய வளர்ச்சியில் கொஞ்சம் நம்ம லேசாக ஒரு சில கார்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் என்றாலும் கூட என்ன வளர்ந்துருக்கு, எப்படி வளர்ந்துருக்குங்கிறத நம்மளால் புரிய முடியல. எந்த தாயாவது, நல்லா யோசிச்சு பாருங்க, முர்ஷிதுனா ஒரு தடவை சொன்னாங்க, எந்த தாயாவது இந்த உலகத்தில் இன்னைக்கு என் பிள்ளைக்கு மூக்கு வளர்கிற டைமு, நான் ஒரு அரை மணி நேரம் போய் ரெஸ்ட் எடுத்து வரேன், என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? மூக்கு வளருதா, கண்ணு வளருதா, காது வளர்ந்துச்சா, ஒன்றுமே தெரியாது. அது இல்லை டாக்டர் என்னைக்காவது ஏமா இந்த மாதம் கண்ணு வளரப்போது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கான்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? அவருக்கும் தெரியாது, அத்தாவுக்கும் தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது. என்ன வளர்கிறது, எப்படி வளர்கிறது என்பது புரிய முடியாத புதிரது. இதில் இன்னொரு நுணுக்கம் என்னன்னு ஷேக்னா சொன்னாங்க, இப்போ ஒரு மனுஷனை பிடிச்சிங்க ஒரு டேங்கில் போட்டு முக்கி 1 மணி நேரம் அது தண்ணிக்குள்ளாரே முக்கி எடுக்கும் வைங்க, ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், தண்ணிக்குள்ளாரே கிடந்தா என்ன ஆகுவார்? அப்புறம் கலிமா ஷஹாதத்துன்னு மோதி நடத்த கூப்பிடணும், இதுதான் நடக்கும். தண்ணிக்குள்ளாரே கிடந்தா இறந்து போயிடுவோம். ஆனால் 9 மாதம் 3 அடுக்கு தண்ணீர், பனிக்கூடம்னு சொல்கிறோமே கற்பத்தில், வெறும் தண்ணி தானுங்க. தண்ணீரை ஒரு வட்டமாக ஆக்கி அதுக்குள்ளார வச்சு அந்த குழந்தையை அல்லாஹ் வளர்க்குறானே. அங்கே தண்ணி குறைஞ்சிட்டா டாக்டர் சார் தண்ணி குறைஞ்சிருச்சுங்க, தண்ணி இல்லைன்னா பிள்ளைக்கு ஆபத்து, மூச்சு விட சிரமம் அப்படின்னு. அங்கே தண்ணி இல்லைன்னா மூத்தா போயிடும், இங்கே தண்ணிக்குள்ளார இருந்தால் மூத்தா போயிடும். எப்படி அல்லாஹ் மாத்திரம் பாருங்க. வெளியில வந்த பிறகு தண்ணிக்குள்ள கிடந்தா மூத்தா போயிடுவான் மனுஷன், அங்க தண்ணி இல்லைன்னா மூத்தா போயிடுவான். அப்ப தண்ணீருக்குள் இருக்கிறது, ஆனா அந்த தண்ணி மூக்குல போறதுல, கண்ணுல போறதுல, காதுல போறதுல எல்லாம் இருக்கு. எவ்வளவு நுட்பமாக வாய் இருக்கும், ஆனா வாய் வழியா உணவு போகாது. வாய் இருக்கும், ஆனால் வாய் வழியா உணவு போகாது. போனால் அது கழிவு வரணும். எவ்வளவு கவனமாக 9.5 மாதங்கள் 10 மாதங்கள் அதை சரியான வளர்ச்சியை நோக்கி அல்லாஹ் அதை செயல்படுத்துறான் பாருங்க. உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனோ ஏற்றுக்கொள்ளாதவனோ, அது குமாருக்கு பிறகுற குழந்தையா இருக்கட்டும், அப்துல் காதருக்கு பிறகுற குழந்தையா இருக்கட்டும், ஜோசப்புக்கு பிறகுற குழந்தையா இருக்கட்டும், உலகத்தில் 800 கோடி பேருக்கும் எந்த குழந்தை பிறந்தாலும் என்னை ஏற்றுக்கிட்டவன் அந்த பாகுபாடே இல்லை. எல்லாத்தையும் அல்லாஹ் தான் செய்கிறான். யாராவது மறுக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. எவ்வளவு கவனம் எடுத்து அல்லாஹ் அதை வளர்க்கிறான். வாய் வழியா உணவு போகல, இன்னும் ஒரு படி மேல, ஒரு பெண்ணுக்கு மாதந்தோறும் வருவது நஜீசு, மாதத்தீட்டு, அதையே அல்லாஹ் அந்த குழந்தைக்கு உணவாக மாற்றி வளர்க்கிறான் 9 மாசம். எவ்வளவு கவனமான வாசம் பாருங்க. அது ஒரு குழாய் வழியாக, அது தொப்புள் கொடி வழியாக உள்ளுக்குள் சென்று அதையே உணவாக ஆக்கி அந்த பிள்ளையை வளரச் செய்து, பார்வையை கரெக்டா, செவிப்புலனை, மூக்கு எல்லாம். இதை விட குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஒரு தாய் யாராவது யோசிச்சு பார்த்து, என் பிள்ளைக்கு மூக்கு கொஞ்சம் நல்லா நீளமாக இருந்தால் நல்லா இருக்குமே, கண்ணு கொஞ்சம் குட்டி கண்ணாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஏதாவது நினச்சி, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? ஒன்றுமே தெரியாது. டாக்டருக்கும் தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா.
அந்த கற்ப கோளறையில் அவன் விரும்பிய அடிப்படையில் அவனே உருவத்தை வடிவமைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இந்த தாத்தா மாதிரி மூக்கு இருக்கணும், பாட்டி மாதிரி உதடு இருக்கணும், இவங்க அம்மாவோட கண்ணு அப்படியே இருக்கணும், இவங்க அத்தாவோட கலர் இருக்கணும். இதெல்லாம் பார்த்து பார்த்து அல்லாஹ் செய்கிறான். எவ்வளவு கவனம் எடுத்து. உலகத்தில் எல்லா பிள்ளையும் அப்படிதான் பிறக்குது. இல்லை, யாருக்கும் சம்பந்தமே இல்லை. டாக்டருக்கும் பொருத்தம், யாரும் டாக்டரும் சொல்ல முடியாது, தாயும் சொல்ல முடியாது, நான் தான் உருவாக்கினேன். அட இவ்வளவு ஏங்க? நம்ம சாப்பிட்ற உணவு தாங்க ரத்தமாக மாறுது. நம்ம சாப்பிட்ற உணவு தானே ரத்தமாக மாறுது. அது ரொட்டியை சாப்பிட்றோம், சோறு சாப்பிட்றோம், கஞ்சியை குடிக்கிறோம், என்னென்னமோ உள்ளே போகுது, அது ரத்தமாக மாறுது இல்லையா? 1400 ஆண்டு அல்ல மருத்துவ வளர்ச்சி கடந்து எவ்வளவு கணக்கு கடந்துருச்சு. இந்த உணவு தானே ரத்தமாக மாறுது. ஒரு மிஷினை புதுசாக கண்டுபிடிச்சி அதில் சோறு, பால், ரொட்டி எல்லாம் ஊற்றி ஒரு அரைச்சி ஒரு சொட்டு ரத்தம் இந்த உலகத்தில் உருவாக்கிட முடியுமா? இதுவரைக்கும் உருவாக்கலை. கியாமத்து வரைக்கும் சவால் அது. அல்லாஹ்வுடைய படைப்பு. தேவைன்னா பிளட் பேங்க்ல போய் வேண்டா ஓ பாசிட்டிவ் ரத்தம் தேவை, ரத்தத்தை கொடுங்க, உதவி செய்யுங்கன்னு பிச்சை தான் கேட்க முடியுமே தவிர அல்லாஹ்வுடைய அந்த மகத்தான பேராற்றல், நம்ம சாப்பிட்ற அந்த உணவு ரொட்டியும் அது இதுன்னு தான் ரத்தமாகுது. உலகமே ஒன்று சேர்ந்தாலும் அந்த ஒரு சொட்டு ரத்தத்தை உருவாக்க முடியலையே. எத்தனை கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மருத்துவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று சேரட்டும் முடியாது. இப்போ அல்லாஹ்வுடைய படைப்பை என்னவென்று சொல்ல? அப்போ அல்லாஹ் இவ்வளவு நுணுக்கமாய் கவனமாய் அந்த பிள்ளையை பார்த்து பராமரித்து வளர்க்கிறான். மட்டுமல்ல, வளர்ந்த பிறகு அதை வெளியில கொண்டு வரதை கூட அல்லாஹ் அழகாய் சொல்கிறான். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும். அந்த தாயின் வயிற்றில இருந்து அல்லாஹ் தான் வெளியில கொண்டு வர்றான், டாக்டர் அல்ல. வாக்கிங் போகமா சுகப்பிரசவம் ஆயிடும். எத்தனை பேர் வாக்கிங் போய் கடைசியில் ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறதெல்லாம் உண்டு. வாக்கிங் போகாம இருந்த எத்தனையோ பேருக்கு சமய கடைசி நேரத்தில் சுகப்பிரசவம் ஆகிறது உண்டு. தலை இந்த நேரத்தில் திரும்பணும்னு யாரு திருப்பி விடுறதா முடியும்? உள்ள பிடிச்ச டைவர்ட்டா பண்ண முடியும்? என்ன நடக்குதுன்னே தெரியாது. அல்லாஹ் ஒருவருக்கு சுகப்பிரசவமாக தர நாடுகிற போது அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் உத்தரப்புறான், திரும்புது. கரெக்டா அது சுகப்பிரசவத்திற்கான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அல்லாஹ்வினுடைய இருப்பை நிரூபணம் செய்யக்கூடிய ஒரு மகத்தான பேராற்றல். அல்லாஹ் எத்தனை தகுதி உடையவர்களும் தகுதியை குழந்தையை பெற முடியாமல் அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். குர்ஆன்ல அந்த பெண்ணுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்று நினைக்கிறேன், அவங்க பற்றி பேசும்போது அந்த மனைவியரை பற்றி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து துஆ செய்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அஸ்லஹ்னா லஹு ஜௌஜஹு. குழந்தை பேருக்காக துஆ செய்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இதுக்கடையில் அவங்க மனைவியை பற்றி சொல்லும்போது அந்த குழந்தை பேருக்கு தகுதி உடையவராக நாமே ஆக்கினோம் என்று சொல்றோம். அல்லாஹ் பார்த்து ஆக்கலன்னா அல்லாஹ் வாய்ப்பே இல்லை. ஆக அல்லாஹு ஜல்லஷானு தஆலா மிக நுட்பமாய் நுணுக்கமாய் குழந்தை பேரை அல்லாஹ் உருவாக்குகிறார். அதுல என்ன கலர் வரணுங்கிற வரைக்கும் அல்லாஹ் முடிவு செய்யறதா. அத்தா அம்மா வெள்ளையா இருப்பாங்க, புள்ள கருப்பா பிறக்கும். அத்தா அம்மா கருப்பா இருப்பாங்க, புள்ள வெள்ளையா பிறக்குது. என்ன இந்த அத்தா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளையா இப்படி இருக்குது, கலரையா மாறிச்சு தெரியாது. அது அல்லாஹ் செய்கிற ஏற்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹ் நல்ல கருப்பா இருப்பாங்க. அவருக்கு ஒரு புள்ள பிறந்து உசாமா ரலியல்லாஹ் நல்ல வெள்ளை. இவருக்கு தான் இவரா இல்ல அவரு வேற ஒருத்தருக்கு பிறந்ததான்னு எல்லாரும் கேட்டாங்க. எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. அப்புறம் அப்துல்லா இல் முதலஜி அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து ஒருத்தர் படுத்திருந்ததை பார்த்து இது அத்தா மகனுடைய காலாச்சேன்னு சொன்னார்னு ஹதீஸ்ல ஒரு நீண்ட செய்தி வருகிறது. ஆக இப்போ நிறத்தில் உருவாக்குவது, கண்ணை உருவாக்கு எதுலையுமே மனித சக்திக்கு பொறுப்பே இல்லை, தொடர்பே இல்லை. அதை பார்த்து பார்த்து கண்ணும் கருத்துமாக அல்லாஹ் அதை உருவாக்கி வளர்த்து ஆளாக்குகிறான். அதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்றான், நஹ்னு ஹலக்னாக்கும் ஃபலௌலா துஸத்திகூன். ஒரு நாம் தான் அதை படைக்கிறோம். இதை நீங்க உண்மைப்படுத்துறீங்களா இல்லையா? ஒரு பெரிய ஃபேக்டரி, அது செல்போன் ஃபேக்டரியில செல்போனை உருவாக்கலாம், அதாவது மற்ற மிஷின் ஃபேக்டரியில் மிஷினை உருவாக்கலாம், ஆயுத ஃபேக்டரியில் ஆயுதத்தை உருவாக்கலாம். இது மனிதனை உருவாக்குற ஃபேக்டரி தாயின் கற்பம் மட்டும்தான். அந்த ஃபேக்டரியினுடைய சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். அதில் யாருக்கும் அதில் தொடர்பே இல்லை. அல்லாஹ் இந்த உலகத்தில் நாம நினைச்சுக்கிட்டோம் இல்லையா, தாய் தகப்பன் ஆண் பெண்ணுடைய தொடர்பு இருந்தா தான் புள்ள பிறக்கும்னு. அப்படி இல்லாமலும் நான் தர முடியுங்கிறத நிரூபணம் செய்யறதுக்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி உருவாக்கணும். இல்ல ஒரு ஆண் தொடர்பு இல்லாம எப்படி இந்த உலகத்துல பிறக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிடக்கூடாது. அதுக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஒரு பிராக்டிக்கல் நிரூபணமா ஆக்கிட்டான்.
தகப்பனுடைய தொடர்பில்லாமல், ஆண் தொடர்பில்லாமல் இந்த உலகத்தில் அப்படியே நான் படைக்க முடியும். அத்தா அம்மா ஆண் பெண் தொடர்பில்லாமலும் படைக்க முடியும். அதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க, ஆண் தொடர்பில்லாமல் இந்த ஒரு குழந்தையை உருவாக்க முடியும். அதுக்கு நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க, எப்படி அல்லாஹ் சாட்சியை நிரூபணம் செய்கிறான் என்று பாருங்கள். ஆக மனிதனுடைய படைக்குதல் என்ற இந்த தலைப்பு இருக்கிறது, இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரம்மாண்டமான அதிசயம். இதை பற்றி ஆய்வு செய்த கருவியல் ஆய்வாளர்கள், மருத்துவர்கள் எல்லாருமே ஒரு கட்டத்தில் குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு டீப்பா சொல்லுது, ரத்தமாகுது, சதக்கட்டி ஆகுது, எலும்பாகுது, இப்பத்தானே எல்லாம் படிக்கிறோம் நாம MBBSல, இதனை இப்பவே சொல்லியிருக்கேன். யோசிச்சு களிமா சொன்ன மருத்துவர்கள், களிமா சொல்லி கொண்டிருக்கிற மருத்துவர்கள் இன்றும் நிறைய இருக்கிறார்கள். ஒரு பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய வல்லமை நிரூபணம் செய்யக்கூடிய ஒரு மகத்தான சான்று. அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அன்தும் தக்லுகுனஹு, அதை நீங்க உருவாக்குனீங்களா நான் உருவாக்குறேனா, நீங்க படைச்சீங்களா நான் படைச்சேனா? இந்த கேள்விக்கு கையை தூக்கிட வேண்டியதான், சரண்டர் ஆயிட வேண்டியதான். எங்களுக்கு இதுல சக்தியும் இல்லை, எங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல வைக்கிறதுக்கு அல்லாஹ் செய்திருக்க ஏற்பாடு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல பிறக்கிறதோட முடிஞ்சு போல என் கடமை. நஹனு கத்தர்னா பைனக்குமுல் மௌத்த, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போதே அது எவ்வளோ நாள் வாழுங்கிற வேலிடிட்டி டைமை நிர்ணயம் செஞ்சு தான் நான் இந்த உலகத்தில் தாய் வைத்து வெளியில் கொண்டு வர்றேன். நஹனு கத்தர்னா பைனக்குமுல் மௌத்த, நான் தான் மௌத்தை நாம் நிர்ணயம் செய்கிறோம். அது எவ்வளவு காலம் வாழணும், என்ன செய்யணும், என்ன படிக்கணும், என்ன வேலையை தேடும், அதெல்லாம் அல்லாஹ் நிரூபணம் செய்கிறான். அதற்கடுத்து வமா நஹனு பிமஸ்பூகி, நாம் ஒன்றும் இயலாதவர்கள் அல்ல. அலா அன்னுபதில் அம்சாலக்கும், நீங்க போயிட்டா அதுக்கு பிறகு இன்னொருத்தவங்க, இங்க போயிட்டா இன்னொருத்தவங்க, உங்களை மாதிரியே இன்னொருத்தரை பகரமாக கொண்டு வருவது அல்லாஹ்வுக்கு ஒன்றும் இயலாத ஒன்றல்ல. வனுன்ஷியாக்கும் ஃபீமாலா தஅலமூன், உங்களை இப்படியே வச்சிருப்போம் அல்லது வேறு மாறியும் எங்களால் மாற்ற முடியும். நீங்கள் அறியாத முறையில் உங்களை உருவாக்குவதற்கும் அல்லாஹ் சக்தி பெற்றவன் தான், அல்லாஹ் ஒன்றும் இயலாதவன் அல்ல. இதை சொல்லிட்டு வலக்கது அலிம்துமுன் நஷ்அத்தல் ஊலா, இப்ப படைச்சதை எப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களோ, நீங்கள் முதலாவது படைக்குதலை உருவாக்குதலை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஃபலவுலா ததக்கருன், இதை பார்த்ததுக்கு பிறகாவது நீங்கள் நல்லுணர்வு பெறக்கூடாதா, நல்லுபதேசம் பெற்றுக்கொள்ளக்கூடாதா, படைக்கிறவன் ஒருத்தன் இருக்கிறாங்கிறத நீங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடாதா என்பதாக அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய கடைசி வார்த்தையாக சொல்லி நிறைவு செய்கிறான். ஆக அல்லாஹ்வின் வல்லமை என்பது படைக்குதல் என்ற இந்த ஒரு தலைப்பை பற்றி மனிதன், மருத்துவர்கள், ஆய்வாளர்கள், கடைநிலையில் இருக்கிற என்னென்ன அறிவுஜீவிகள் இருக்காங்க எல்லாருமே இந்த ஒன்றை மட்டும் கரெக்டா யோசிச்சாங்கன்னா, ஆமாம்ல கண்டிப்பா அல்லாஹ் இல்லாம ஒன்று உருவாகாத, இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறத கன்ஃபார்மா ஏத்துக்குவாங்க. அப்படிப்பட்ட நிரூபணங்களை குர்ஆன்ல அடுக்கடுக்காக சொல்கிறார். நாம் அந்த பார்வையில நம்மளும் பார்க்கல, குர்ஆனை மற்றவர்களும் ஆய்வு செய்வதில்லை, அதை பற்றிய கருத்தை உள்வாங்குவதில்லை. அதுதானே தவிர அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை பல கோணங்கள் நிரூபணம் செய்திருக்கிறான் என்று இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய காலிகியத் என்கிற வல்லமையை, படைக்குதல் என்கிற அந்த வல்லமையை குர்ஆன் சொல்லி இருக்கிற அந்த உணர்வில், குர்ஆன் சொல்லி இருக்கிற அந்த பாணியில் நம் கல்வில் உள்வாங்கி அவன் மீது வலுவான யக்கீனை மனதிலே பதிய வைக்கக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.